ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 வாரத்துக்கு முன்னாடி கந்தசஷ்டி விழா நடைபெற்றது இல்லையா? அப்போது நான் கந்தசஷ்டிக்கு விரதம் இருந்தேன். வருஷம் விரதம் இருப்பேன். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக மிளகு விரதம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி, மிளகு விரதம்ன்றது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இந்த 6 நாளைக்கும் ஒரே ஒரு மிளகு மட்டும்தான் உணவாக எடுத்துக்கணும். அது கூட அந்த நாள் முடிவில் முதல் நாள் 1, 2வது நாள் 2ன்னு, 6வது நாள் 6 மிளகுன்னு அதை முடிக்கணும். 7வது நாள் திருக்கல்யாணத்தப்போ தான் அந்த விரதம் பூர்த்தி அடையும். இதுக்கு முன்னாடி பால் பழம் விரதம்லாம் இருந்திருக்கிறேன். அது நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக இருந்தது. எப்படி நம்ம முடிக்க போகிறோம், நல்லபடியாக தங்கு தடை இல்லாமல் முடிக்கணும்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட வேண்டிட்டு ஆரம்பித்தேன். ஸோ ரொம்பவே முதல் 2 நாள் 3 நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப மனதளவில் தெம்பாகவும் உடல் அளவில் சோர்வாகவும் காணப்பட்டுச்சு. இருந்தாலும் அதை எதையும் நான் பெருசாக எடுத்துக்கல. நிறைய தடங்கல்கள்லாம் வந்தது. அதையும் நான் பெருசாக எடுத்துக்கல. முருகா முருகான்னு முருகர் பேரை சொல்லிகிட்டே என்னுடைய பூஜைகளை நான் செஞ்சுட்டு வந்துட்டுருந்தேன். பூஜைன்னொடனே தடபுடலாம் ஆஹா ஓஹோன்லாம் நான் சமைக்கலைங்க. என்னால் முடிஞ்ச ஒரு நெய்வேத்தியத்தை ஒரு வேளைக்கு நான் படைத்தேன். காலையிலலாம் பார்த்திங்கன்னா பால் பழம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டுருந்தேன். அடுத்த 4, 5, 6 நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா உடம்பளவுலையும் நல்ல தெம்பாகவே இருந்தது. நம்ம வாட்ரு மட்டும் ரெகுலராக நல்லா குடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய உணவே அந்த தண்ணி தான்றதுனால அந்த தண்ணி நம்மளுக்கு உடல் சோர்வு ஏற்படாமல் அதை பார்த்துக்கும். இந்த 7 நாட்களுமே பார்த்திங்கன்னா டெய்லி கந்தசஷ்டி படிக்கிறது, வேல்மாறல் படிக்கிறது, அப்புறம் திருப்புகழ், அடுத்து குமாரஸ்தவன்ட்டு ஏகப்பட்ட முருகருடைய பாடல்களையும் மந்திரங்களையும் படிச்சிட்ருந்தேன். ரொம்பவே அது மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விரதம் முடிச்சிட்ட கையோடு நீ எனக்காக விரதம் இருந்தது போதும், வா உனக்கு நான் விருந்து படைக்கிறேன்ட்டு முருகரையே கூப்பிட்டு சாப்பாடு போட்ட மாதிரி இருந்தது. என்ன மாதிரியே முருகர் பக்தை ஒரு அக்கா நம்ம சுரேகா அக்கா தான் அது. அவங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வந்துருங்கன்ட்டாங்க. அவங்களுடைய அழைப்பை என்னால் மறுக்கவே முடியல. சரி, நானும் போனேன். ரொம்ப அருமையான ஒரு விருந்துன்னு தான் சொல்லணும். அது அவ்வளோ அற்புதமாக இருந்தது. எங்களுக்காக அவ்வளோ சமைச்சிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அருமையான விருந்து. ஸோ அவங்களும் ஒரு முருக பக்தை, அவங்களும் விரதம் இருந்துட்டு இதை எங்களுக்காக பண்ணது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக முருகர் அவங்களுக்கு நல்லாவே பிளெஸ்ஸிங்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, முருகரை இந்த மாதிரி விரதம் இருந்து வழிபட முடியாதவங்களையும் முருகான்னு கூப்பிட்டா போதும், அவர் ஓடி உதவி செய்வார். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரல் அஞ்சவன வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கி 2 காலும் தோன்றும், முருகா என்றோர்வார் முன் அப்படின்ற பாடலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கி நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் மன நிம்மதியும் நம்மளுடைய வேண்டுதல்களையும் நிச்சயம் இந்த விரதம் நிறைவேற்றோன்றது என்னோட நம்பிக்கை. அதே மாதிரி அனைவருக்குமே முருகருடைய அருள் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வேல் 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 அரோகரா. ஓம் சரவண பவ.